அனைவருக்கும் வணக்கம். டெல்லி செங்கோட்டை அருகே கேட் நம்பர் 1 மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஒரு காரில் மிகப்பெரிய வெடிப்பு, சக்திமிக்க வெடிப்பானது நிகழ்ந்துள்ளது. அதனுடைய சத்தம் அங்கு சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேலுள்ள அனைவருமே கேட்டுள்ளனர். சாலையில் இருந்த மக்கள் பதிலடித்து கொண்டு என்னவென்றே புரியாமல் சிதறி ஓடியுள்ளனர். அப்பொழுது அவர்கள் கைகளெல்லாம் காயம் ஏற்பட்டு, கால்கள் பிளக்கும் வகையில் காயங்கள் ஏற்பட்டு, தாங்கள் உயிர் பிழைத்தால் போதுமென்று ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது. என்னவென்றே புரியாத வியாபாரிகள் அனைவரும் தங்களுடைய கடைகளை சாத்தியுள்ளனர். மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சாலை தான் டெல்லி செங்கோட்டை சாலை. இந்தியாவின் ஒரு அடையாளம், இந்தியாவின் ஐகானிக் பில்டிங் என்று சொல்லக்கூடிய செங்கோட்டை எப்பொழுதுமே அந்த சாலை பரபரப்பாகவே இயங்கும். அது மாலை நேரங்களில் மிகப்பெரிய போக்குவரத்தானது அங்கே நடக்கும். மக்கள் சாலைகளில் செல்வது, இருசக்கர வாகனங்கள், கார்கள், நடந்து செல்வது என்று ஒரு பரபரப்பான மக்கள் கூட்டமாக இருக்கின்ற இடத்தில் கார் வெடித்தது. தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் காவலானது வலிமைப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக வழிபாடு தலங்களான கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் என்று எந்த இடத்தையும் விடாமல் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கான ஒரு அச்சத்தை இது ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த கார் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து புறப்பட்டு வந்தது என்பதை அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மூலமாக ஆய்வு செய்த பொழுது இந்த வெடித்த கார் இதே செங்கோட்டை அருகே உள்ள கார் பார்க்கிங் பகுதியில் மதியம் 3:19 அங்கே வந்து நின்றுள்ளது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த காரானது அங்கே இருந்துள்ளது. இந்த கார் ஹூண்டாய் i20 கார் ஆகும். அதன் பிறகு 6:48 இந்த காரானது அங்கிருந்து புறப்படுகிறது. புறப்பட்டு செங்கோட்டை சாலை வழியாக வருகின்ற பொழுது அங்கு வருகின்ற சிக்னல் பார்த்து கார் மெதுவாக வருகின்ற பொழுது திடீரென காரானது வெடித்து சிதறுகிறது. அதேபோல் அங்கு சுற்றி இருந்த மக்கள் உடல்களும் வெடித்து சிதறுகின்றன. கைகள் தனியாக, கால்கள் தனியாக, உடல்கள் என்று அந்த பாகங்கள் சிதறிவிட்டன. இந்த காரும் வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் அங்குள்ள 22 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளன. கார்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ ரிக்ஷா, ரிக்ஷா என்று அனைத்தும் கொழுந்துவிட்டு தீப்பற்றி எரிவது எப்படி என்றால் ஒரு வீடின் உயரத்திற்கு அளவு தீப்பற்றி எரிந்தது என்று அங்கு இருந்து பார்த்த ஆட்டோ ஓட்டுநர் ஜீசன் என்பவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இதைத் தவிர என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரியாத நிலையில் அங்குள்ள சில இளைஞர்களும் காவலர்களும் ஓடிச் சென்று காரில் உள்ள உடல்களை எடுத்து வெளியே மீட்டுள்ளனர். அப்போது சம்பவ இடத்திலேயே 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அதன் பிறகு மற்றவர்களை மீட்டு அருகிலுள்ள லோக் நாயக் மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சைக்காக சேர்க்கின்ற பொழுது அங்கு ஒரு 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கிட்டத்தட்ட 13 பேர் இந்த சம்பவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 24 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். அந்த சம்பவம் நடந்த இடத்தில் கண்கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கோரமான முறையில் உடல் சிதறி கிடப்பதும், வாகனங்கள் எரிந்து கொண்டு சிதறி கிடப்பதும், கருகிய நிலையில் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வை எப்படி இந்த காரில் வந்தவர்கள் செய்ய முடிந்தது என்று நினைத்தாலே நெஞ்சம் பதறுகின்ற வகையில் நடந்துள்ளது. குறிப்பாக இந்த காரில் 3 பேர் பயணித்ததாக முதலில் வந்த தகவலானது தெரிவிக்கிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்து 10 நிமிடங்களிலேயே NSG, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மற்றும் ஃபோர்சோனிக் சயின்ஸ் லேப் அனைத்து அதிகாரிகளும் அங்கே குழுமியுள்ளனர். அங்கு வந்து வெடிகுண்டால் வெடிக்கப்பட்டதா என்றதை ஆராய்வதற்காக நைட்ரேட் துகள் இருக்கின்றதா என்று அவர்கள் அங்கு தடயங்களை சேகரித்துள்ளனர். இதை தவிர இது வெடிகுண்டால் வெடிக்கப்பட்டதா, ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்கப்பட்டதா, இந்த காரே வெடித்ததா, காருக்குள் இருந்த CNG சிலிண்டர் வெடித்ததா என்பதை பற்றி சரியாக அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் இந்த கார் வெடித்த இடத்தில் அதற்கடியில் உள்ள தரையானது பிளக்கப்படவில்லை. அப்படின்னா வெடிகுண்டு வெடிக்கவில்லையா, வேற என்ன வெடித்தது
எப்படி இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சதி திட்டமானது தீர்த்தப்பட்டுள்ளது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இதனோட தொடர்புடைய இன்னொரு நிகழ்வாக நடந்துள்ளது. அதன் பிறகு தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதாவது ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அவர்கள் டெல்லியில் மிகப்பெரிய தாக்குதல் நடக்க உள்ளதாக அறிந்து அதன் மூலமாக உளவுத்துறை சில தகவல்களை வைத்து ஹரியானாவுக்கு வந்துள்ளனர். ஹரியானா போலீஸும் அவருடன் இணைந்து கொண்டு, அதாவது டெல்லி தலைநகரிலிருந்து 50 கிலோமீட்டர் மட்டுமே தொலைவில் உள்ள ஹரியானா ஃபரிதாபாத் நகரில் அவர்கள் புலன் விசாரணை மேற்கொண்ட பொழுது அந்த விசாரணையானது ஒரு அல் பஹ்லா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கின்ற மஜ்மில் ஷக்கீல் என்பவருடைய வீட்டை நோக்கி சென்றுள்ளது. அங்கு அவரை பிடித்து விசாரித்ததில் அவரிடம் உள்ள முக்கியமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவர் தந்த தகவலின் அடிப்படையில் இன்னொரு இடத்திலும் ஆய்வு செய்த பொழுது அங்கும் வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டன. இப்படி 2900 கிலோ வெடிபொருள் தயாரிப்பதற்கு வேண்டிய வெடிப்பொருட்கள் இருந்துள்ளன. அதை தவிர 350 கிலோ ஆர்டிஎக்ஸ் தயார் நிலையில் செய்வதற்கு தயாராக உள்ளன. அதாவது பாம் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் என்பது அங்கு தயார் நிலையில் இருந்ததை கண்டு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. 12 சூட்கேஸ்களிலும் பக்கெட்டுகளிலும் இந்த நைட்ரேட் கெமிக்கல்ஸ் போன்றவை அடைத்து வைக்கப்பட்டிருந்தன. இதை தவிர டைமர்கள், பேட்டரிகள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் சில எரியக்கூடிய பொருட்கள், 5 கிலோ கனமான சில உலோகங்கள் அங்கே இருந்ததை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவை நடந்தது அனைத்தும் 10ஆம் தேதி அதே திட்டக்கிழமைக்குள் இங்கே நடந்து முடிந்து இவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களிலேயே டெல்லியில் மாலை 6:52 மணிக்கு இந்த கார் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு மதற்கென்ன தொடர்புள்ளது என்று அவர்கள் தற்போது புலனாய்வு செய்து வருகிறார்கள். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத இயக்கத்துடன் இந்த மருத்துவருக்கு தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது என்ற பயங்கர அமைப்புடனும் மற்றும் அக்சர் உல் கஜ்வத் ஹிந்த் என்ற அமைப்புடனும் தொடர்புடையவர்களாக இவர்கள் செயல்பட்டுள்ளார்கள் என்ற சந்தேகமானது தற்பொழுது எழுந்துள்ளது. இது முழுமையான புலன் விசாரணை நடந்து முடிந்த பொழுதுதான் இது எப்படிப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ளது, மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடத்த ஒரு சதி செயல் நடத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாகத்தான் ஃபரிதாபாத்தில் 2900 கிலோ வெடிபொருளுக்கு பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவலர்கள் சற்று ஆசுவாசப்படுத்துகின்ற நிலையில் மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பை தடுத்து நிறுத்தினோம் என்று நினைக்கும் நிலையில்தான் டெல்லியில் சில மணி நேரங்களிலேயே இந்த கார் வெடிப்பான நடந்துள்ளது. தேசம் முழுவதும் ஒரு பதற்றம், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான முழு தகவலும் இப்பொழுது புலன் விசாரணையில் இருப்பதால் ஒவ்வொரு தகவலாக வந்து கொண்டிருக்கின்றன. அது அனைத்தும் தொகுக்கின்ற பொழுது உண்மையில் இது நடந்த சதிச்செயல் என்ன, இந்த பின்னணியில் ஆதிக்கிறார்கள், இங்கே இருந்து இயக்கியவர்கள் யார் என்று முழு விவரமும் நமக்கு தெளிவாக தெரியும். அதாவது கிட்டத்தட்ட ஃபரிதாபாத்தில் கைப்பற்றப்பட்டதால் தான் டெல்லியில் தற்பொழுது கார் வெடிப்பு சாலையில் நடந்ததை விட மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கலாம். ஏனெனில் ஃபரிதாபாத்தில் கைப்பற்ற வெடிப்பொருட்கள் மூலமாக டெல்லியில் உள்ள மொத்த மார்க்கெட்டையும் தாக்குதல் நடத்தி தரைமட்டமாக்க முடியும் என்ற அளவுக்கு உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சதி செயல், மிகப்பெரிய ஒரு பேரழிவு, ஒரு வெடிப்பானது தற்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்ற வகையில் நாம் இதில் பார்க்க வேண்டுமே தவிர டெல்லியில் நடந்தது மிகப்பெரிய உளவுத்துறை குறைபாடு என்று கூறுவதை விட ஃபரிதாபாத்தில் பிடிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக இங்கே நடந்துள்ளது. ஏனெனில் காவல்துறையினர் ஃபரிதாபாத்திலிருந்து டெல்லியை நோக்கி தான் வருவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த நிலையில் தான் காரிலே வந்து அவர்கள் இதை வெடிக்க வைத்திருக்கலாம் என்று நம்மால் ஓரளவு யூகிக்க முடிகிறது. வருகின்ற செயலின் அடிப்படையில் இன்னும் விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.